வணக்கம் மக்களே. இந்த செய்தியானது ரயில்வே வளர்ச்சி திட்டம் தொடர்பானது. அதாவது தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள 13 மாநிலங்களில் கடற்கரை கொண்ட ஒரு மாநிலம். ஆனால் அந்த கடற்கரையை நம்ம சிறப்பாக பயன்படுத்தியிருக்குமா, குறிப்பாக போக்குவரத்துக்கு பயன்படுத்தியிருக்குமானா கிடையாது. அது கடல்வெளி போக்குவரத்தாலும் சரி, கடற்கரை ஒட்டிய போக்குவரத்துனாலும் சரி. இப்போ ராமேஸ்வரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், தூத்துக்குடியிலேருந்து அப்படியே நேராக கடற்கரை ஒட்டியே சென்னைக்கு ஈஸியாக வந்துடலாம். மற்ற மாநிலங்களுக்கு இல்லாத ஒரு வரப்பிரசாரம் தமிழ்நாட்டுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, தமிழ்நாடுல உள்ள சென்னை தலைநகரம் ஒரு கடற்கரை ஒட்டி உள்ள ஒரு மாநிலம். அதனால் இந்த தென் மாநிலங்கள்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, அழகாக கடற்கரை ஒட்டி ஒரு ரயில்வே ட்ராக்கோ அல்லது சாலை போக்குவரத்தோ நல்லா சிறப்பாக செஞ்சோம்னா கண்டிப்பாக போக்குவரத்து நெரிசல் குறையும். சாலை போக்குவரத்து அங்கங்கே ஈசிஆர் சாலைகள், கிழக்கு கடற்கரை சாலைகள் தொடங்கினா கூட முழுமையாக நிறைவேறலை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் ரயில்வேயுமே நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் ரயில்வே துறை பொறுத்த மட்டும் அதுக்கான அந்த பொட்டன்சியலை தமிழ்நாடு சவுத் இந்தியா ரயில்வே வளர்ச்சியில் அது குறிப்பாக தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கி இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இது தமிழ்நாடு நார்த்தில் இருந்துச்சுன்னா இன்ன வரைக்கும் இந்த நேரத்துலலாம் அந்த பகுதியில் 4 இரட்டை வழி பாதை போட்டு அந்த கடற்கரை மார்க்கம் சிறப்பாக பயன்படுத்தியிருக்கோம். சரி, இப்போ என்ன ரயில்வே தொடர்பான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சென்னையிலேருந்து மகாபலிபுரம், மாமல்லபுரம், புதுச்சேரி, கடலூர் இந்த ரூட்டுக்காவது ஒரு 179 கிலோமீட்டர் அட்லீஸ்ட் இது கடற்கரை ஒட்டியுள்ள இந்த பகுதியாவது ரயில்வே ட்ராக் அமைக்கணும் அப்படின்னு இந்த மக்களுடைய நெடுநாள் கோரிக்கை. ஏன் அப்படின்னா, பாண்டிச்சேரி மக்கள் இப்போ ட்ரெயினில் போனோம் அப்படின்னா அவங்க பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் விழுப்புரத்துலேருந்து தான் இங்கிட்டு மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு இந்த தான் வர வேண்டியதாக இருக்குது. அதே சமயத்தில் பஸ்ஸில் நீங்கள் என்ன செஞ்சாலும் ஈசிஆர் வழியே வந்துடலாம். அப்போ அது ஈசிஆருமே கூட இன்னும் பல இடங்களில் வேலை நடந்துகிட்டு தான் இருக்குது, இன்னும் முழுமையாக அடையலை அப்படின்னு சொல்லலாம் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வர்றதுக்கு. அப்போ ஆனால் ஈசிஆரை ஒட்டி ரயில்வே ட்ராக் போட்டால் எந்த விதமான இடையூறுமே கிடையாது. இன்னொன்று நில கையகப்படுத்துதல் அந்த வேலையுமே இருக்காது. அப்படின்னா கடற்கரை ஒட்டி இருக்கிறதுனால அந்தளவுக்கு பொதுமக்களுடைய அந்த இருக்கிறத இடத்த வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. சரி, இப்போ என்ன அப்படின்னா, இந்த 179 கிலோமீட்டர், அதாவது சென்னை, புதுச்சேரி, அதாவது மகாபலிபுரம் வழியாக புதுச்சேரி, கடலூர் வழியாக 179 கிலோமீட்டர் இந்த பாதையை அமைக்கிறதுக்கு ரயில்வே துறை 2007 ஒப்புதல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒப்புதல் கொடுத்ததோடு சரி, அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட்டுக்கு அதுக்கு தேவையான நிதியை ஒதுக்கப்படவே இல்லை. அப்போ அந்த திட்டத்தோட காஸ்ட் வெறும் 523 கோடி தான் இருந்துச்சு. இன்றைக்கி அதோட ப்ராஜெக்டோட காஸ்ட் 1200 கோடி ஆயிடுச்சு. கடந்த இப்போ அதாவது பட்ஜெட் இப்போ கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செஞ்சதில் தமிழ்நாட்டுக்கு 6000 கோடி ரயில்வே துறைக்கு மத்திய அரசு ஒதுக்கியிருக்கு. தமிழ்நாட்டு தெற்கு ரயில்வே வளர்ச்சிக்கு ஒதுக்கியிருக்கு. அது தமிழ்நாட்டுக்குமே சரி. அதில் இந்த திட்டத்துக்கு 52 கோடி ஒதுக்கியிருக்காங்க. முதல் முறையாக 52 கோடி இந்த பாண்டிச்சேரி, கடலூர் இந்த திட்டத்துக்கு சென்னையிலேருந்து 179 கிலோமீட்டர் ரயில்வே பாதை அமைப்பதற்கு. இது அப்படியே பாண்டிச்சேரி, கடலூரில் இருந்துச்சுன்னா அப்படியே நீட்டிக்கப்பட்டு அப்படியே தெற்கு ஃபுல்லாக, சவுத்து ஃபுல்லாக இணைப்பதற்கான அடுத்தடுத்து நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். இதுவுமே அந்த மக்கள் ரொம்ப நாள் கோரிக்கைக்கு அப்புறம் தான் இன்றைக்கி அது நிறைவேறிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது 2007 நிறைவேறிச்சு. ஆனால் ரொம்ப மந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ரயில்வே அதிகாரி எல்லாம் சொன்னாங்கன்னா, இப்போ இந்த 52 கோடி ஒதுக்கிறதுனால விரைவில் நாங்கள் இதை என்ன செஞ்சிடும் அப்படின்னா, முதல் கட்ட சர்வே பணிகள் எடுத்து நாங்கள் இந்த திட்டத்தை நிறைவேறதுக்கான பணிகளை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பணம் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போகாது. தொடர்ந்து வரக்கூடிய பட்ஜெட்டில் இதற்கான போதிய நிதியை ரயில்வே நிர்வாகம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இது கடலூர் மட்டும் இல்லாமல் அப்படியே தூத்துக்குடி வரைக்கும் அப்படியே நீட்டிக்கப்பட்டால் இதில் என்னெல்லாம் சௌகரியம் அப்படின்னா, இது எல்லாமே போர்ட் துறைமுகங்கள்லாம் இணைச்சு அதனால் சரக்கு போக்குவரத்து நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரயில்வேக்கு இன்கமும் கூடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, தெற்கு மாநிலங்கள், தென் மாவட்டத்தில் உள்ள தெற்கு பகுதியில் உள்ள அந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட்டுக்கு இப்போ இவங்க இந்த சைடு வர்றதுக்கு அந்த சைடு போட்டலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ தூத்துக்குடியிலேருந்தும் கன்னியாகுமரியிலேருந்தும் பார்த்திங்கன்னா இந்த சைடு வாஞ்சிமணியாச்சி, திருநெல்வேலி இந்த மாதிரி வர்றதுக்கு முழுவதும் அந்த கடற்கரை ஒட்டி ரயில்வே ட்ராக் போட்டோன்னு சொன்னேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும், நேரம் குறையும் அப்படிங்கிறலாம் சொல்கிறாங்க. இது போடையிலே என்ன செய்யணும் அப்படின்னா, டபுளிங் ரெட்டை வழி பாதை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பயணிகள் வசதிக்காகவும் இந்த ட்ராக்கு போட்டால் நல்லாயிருக்கும். டபுளிங் மாதிரி போட்டு ஈசிஆர் லைன் மாதிரி போட்டால் அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி சவுத்துலலாம் திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த பகுதிகளெல்லாம் இன்றைக்கும் தமிழ்நாடை பொறுத்த மட்டும் ஒரு பின்தங்கிய மாவட்டங்களாக இருக்குது. அப்படின்னா நாங்குநேரி அந்த பகுதியெல்லாம் வேலைவாய்ப்பின்மை அதிகமாக இருக்கிறது, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கிறது காரணம் அது போதிய இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள்லாம் இல்லாதான் காரணம். ஸோ
அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உருவாகிறதுக்கு போக்குவரத்து வசதிக்கு வந்து இந்த ரயில்வே வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு ரயில்வே நிர்வாகம் வந்து வேகமாக இந்த பணியை செய்யணும். பாருங்கள், 2007 போட்டது, இன்றைக்கி 2025 ஆயிடுச்சு. இப்போ தான் முதல்ல 52 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தடுத்த பட்ஜெட்டில் இதற்கான நிதியை நிறையா ஒதுக்கணும். ரயில்வே அதிகாரிகள் சொல்கிறது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசும் புதுச்சேரி அரசும் கான்ட்ரிபியூட் பண்ணி, அதாவது ஃபினான்ஷியலாகவும் சரி, அதே மாதிரி நிலம் கையகப்படுத்துறதல் இதிலலாம் வந்து அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த திட்டத்தை சீக்கிரம் செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 மாநில அரசுகளுமே அரசியல்வாதிகளுக்கு ரயில்வே பொறுத்த மட்டும் அந்தளவுக்கு ஒரு புரிதலும் கிடையாது, அதில் ஆர்வமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் போக்குவரத்துக்கு வந்து இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படுச்சுன்னா புதுச்சேரியும் நிறைவேறும், நல்ல காரைக்காலையும் லிங்க் பண்ணிடலாம், புதுச்சேரி நல்ல வளர்ச்சி அடையும், தமிழ்நாடு வளர்ச்சி அடையும், குறிப்பாக தென் தமிழ்நாடு நல்ல வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது மாற்று கிடையாது. தொடர்ந்து அரசியல்வாதிகள்லேருந்து பொதுமக்கள் வரைக்கும் வந்து என்ன செய்யணும், தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த திட்டத்துக்கான அந்த இது வந்து செயல்படும். அப்படியே இல்லாட்டினா என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு ஃபைன் மார்னிங் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, இந்த திட்டம் வந்து போது யாரும் இல்லாத கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரயில்வே வந்து சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னா, ரயில்வேயில் வந்து ஒப்புதல் அந்த வாங்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அரிதான ரேர். ஏன்னா அதுக்கு வந்து நிறையா அதுக்கு வந்து ரயில்வேக்கு வந்து டாக்குமெண்ட்ஸு, பொட்டன்ஷியல்ஸு, வயபிலிட்டி, பொருளாதார எக்கனாமிக் வயபிலிட்டிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கொடுத்தா தான் ரயில்வே வந்து அப்ரூவல் கொடுக்கும். அந்த மாதிரி இது வந்து ரயில்வே நிர்வாகம் வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்ன வரைக்கும் கிடைப்பில் போட்டிருக்கு, மந்த நிலையில் போய்க்கிருக்கு அப்படிங்கிறதா ரொம்ப வருத்தமான செய்தி. இது தொடர்பாக வந்து அந்த கடலூர் எம்பிக்கோ அல்லது இந்த சைடு மற்ற சென்னை எம்பிகளுக்கோ இதை பற்றி தெரியுமா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் இதை பற்றிலாம் ஒரு புரிதல் எல்லாம் இருக்கான்னு தெரியல. இதை பற்றிலாம் பார்லிமெண்ட்டில் பேசணும், ரயில்வே துறை அமைச்சரை போய் நேராக பார்த்து அழுத்தம் கொடுக்கணும். பட்ஜெட்டுக்கு முன்னாடி போடக்கூடிய கூட்டத்தில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இதை பற்றி பேசி இந்த கடற்கரை மார்க்கமாக ரயில் பாதை போடுறதுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு 39 எம்பிகளும் அழுத்தம் கொடுக்கணும். இதெல்லாம் பேசுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. மக்களும் இதை பற்றி கவலைப்படுறதில்ல. ஆனால் தொடர்ந்து மக்கள் வந்து இந்த மாதிரி ரயில் பணிகள் சங்கம் இவங்கெல்லாம் வந்து தெரிஞ்சவங்க அழுத்தம் கொடுத்தா கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு ஆண்டும் வந்தீங்கன்னா ரயில்வே துறையோட ஜிஎம் வந்து எம்பிகள் தலைமையில் மீட்டிங் போடுவார். ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதை பற்றி எல்லாருமே பேசணும், அப்போ தான் வந்து அது நடக்கும். யாருமே பேசாமல் அமைதியாக இருந்தால் அதுவும் அப்படியே அமைதியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த 52 கோடி ஒதுக்கப்பட்டது வரவேற்கத்தக்க செய்தி. அதனால் விரைவில் சென்னை, மகாபலிபுரம், புதுச்சேரி, கடலூர் மார்க்கமாக அந்த ரயில் பாதை பயணிகள் விரைவில் துவங்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். போடையிலே அதை வந்து ஒரு சிங்கிள் லைனாக போடாமல் டபுள் லைனாக போட்டால், இரட்டை வழி பாதை போட்டால் அதுவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. இது வந்து பொருளாதார வளர்ச்சிக்குமே சரி, குட்ஸ் ட்ரெயின் ஓட்டுறதுக்கும் சரி, பேசஞ்சர் ட்ரெயின் ஓட்டுறதுக்குமே சரி ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதும். அதே மாதிரி அதை வந்து கடலூர் வரைக்கும் நீட்டிக்காமல் அதை அப்படியே தொடர்ந்து தஞ்சாவூர் வரைக்கும் அப்படியே கடற்கரை அந்த மாவட்டங்களெல்லாம் அப்படியே நீட்டிக்கப்பட்டு அது வந்து தூத்துக்குடியோடையோ ராமேஸ்வரத்தோடையோ அல்லது கன்னியாகுமரி வரைக்கும் போய் இணைக்கப்பட்டால் பொதுமக்கள், குறிப்பாக தென் மாவட்ட மக்களுக்கு மிகுந்த பயனிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை. இது தொடர்பாக ரயில்வே தொடர்பாக அடுத்தடுத்து தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.